சிலர் அவரை யோவான் ஸ்நானகன் என்று சொன்னார்கள். සමහරක් අය යෝහන් බෞද්ධිස්ත කියලා කියනවා. அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தவர். එතුමා ස්වර්ග රාජ්‍ය ගැන දේශනා කළා කෙනෙක්. சிலர் எலியா என்று சொன்னார்கள். සමහරක් අය එලියා කිව්වා. எலியா வானத்திலிருந்து அக்னியை கொண்டு வந்து அற்புதத்தை செய்த மனிதன். එලියා කියනවා කෙනා අහසින් ඉන්දරේවල ආස්කම් කරපු කෙනෙක්. சிலர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்கள். සමහරක් අය අනාගත වක්තෘ කියලා කියනවා. இந்த தீர்க்கதரிசி என்று சொல்லும்போது அவர் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு மக்களை எச்சரிக்கிறவர். මේ අනාගත වක්තෘ කියලා කියනවා අයට තව නමක් තියෙනවා. ඔවුන් දෙවියන් වහන්සේගෙන් විමසලා මනුෂ්‍යයන්ට දේවල් එලිදරව් කරනවා. ஆனால் இந்த ஜனங்கள் பார்த்த விதமாக உள்ளவர் அல்ல இயேசு கிறிஸ்து. නමුත් මේ මනුෂ්‍යයන් දකින්නා විදිහ ආකාර කෙනෙක් නෙමෙයි ක්‍රිස්තුස් වහන්සේ. அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறபடினால උන්වහන්සේ ආස්කම් ලබන කරනවා කෙනෙක් හැටියට மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதனால මනුෂ්‍යයන්ගේ අවශ්‍යතා සපයන කෙනෙක් හැටියට அவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். ඒම නිසා උන්වහන්සේව ඔවුන් අනුගමනය කළා. இன்றைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவரை பின்பற்றுவீர்களா இருந்தால் අද දවසේ ඒ ආකාර මනුෂ්‍යයන් හැටියට උන්වහන්සේව ඔබ අනුගමනය කරනවා. ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நாம் அவரை பின்பற்றுவோமா இருந்தால் තමන්ගේ අවශ්‍යතාවය නිසා උන්වහන්සේව අනුගමනය කරනවා. அது தவறான காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ඒක වැරදි දෙයක් කියලා ඔබ වටහා ගන්න අවශ්‍යයි. ஏன் என்று சொன்னால் හේතුව නම් இந்த தீர்க்கதரிசிகள் මේ අනාගත වක්තෘන් இந்த எலியா இந்த யோவான் ஸ்நானகன் இவர்கள் எல்லாரும் මේ යොහන් කියන කෙනා මේ එලියා කියනව හැම කෙනෙක්ම நம்மை போல ஸ்திரீயின் இடத்துல பிறந்தவர்கள். ඒ හැම කෙනෙක්ම අපි වගේ මනුෂ්‍යයන්ගෙන් ඉපද ඒකාන්තවන්ගෙන් ඉපදුනා වූ අය. ஆனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அப்படி அல்ல. නොමුත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ උපත ඒ ආකාර නෙවෙයි. அவர் கன்னியின் இடத்திலே பிறந்தவர். කන්‍යාවක් තුලින් මේ ලෝකෙට ආව වූ ஆகவே කෙනෙක්. இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். මේක ඔබේ මතකයේ රඳවා ගන්න. இரண்டாவதாக දෙවෙනි කාරණාව வேதத்திலே சொல்லுகிறது බයිබලයේ කියනවා அவர் உன்னதத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தவர். උන්වහන්සේ ස්වර්ගයෙන් මේ ලෝකෙට ආවා කියලා அதை කියනවා. நாம் யோவான் 3:31 பார்க்கலாம். යොහන් සුභාරංචි 3 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදයේදී அவர் கன்னியிடத்தில் பிறந்தவர் என்பதை லூக்கா 2:28 நாம் பார்க்கலாம். ලෝක සුභාරංචි 2:28 බලනකොට උන්වහන්සේ කන්‍යාව තුලින් මේ ලෝකෙට ආවා කියන එක අපිට බලන්න පුළුවන්. மூன்றாவதாக அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கினவர். තුන්වෙනිව ස්වර්ගයේ උන්වහන්සේ බැස ආවා වූ දෙවි කෙනෙක්. அதை யோவான் 3:13 நாம் பார்க்க முடியும். යොහන් සුභාරංචි 3 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදයේ ඒක සඳහන් වෙනවා. அவர் நாலாவதாக හතරවෙනිව அவர் பிதாவால் அனுப்பப்பட்டவர். උන්වහන්සේ පියාණන් වහන්සේ විසින් එවන ලද්දා වූ දෙවියන් වහන්සේ. ஐந்தாவதாக පස්වනුව அவரே சாட்சி கொடுக்கிறார். උන්වහන්සේ සාක්ෂි දරනවා. அவர் என்ன சொல்லுகிறார்? நான் பிதாவின் இடத்தில் வந்த தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். මම පියාණන් වහන්සේ විසින් එවන ලද්දා වූ දේව කුමාරයා කියලා උන්වහන්සේව තමා ගැන සාක්ෂි දරනවා. அதே போல ரோமர் 9:6 சொல்லுகிறது ඒ වගේම රෝම පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ කියනවා அவர் தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ දෙවි කෙනෙක්. ஆகவே இந்த தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். උන්වහන්සේ දෙවි කෙනෙක් හැටියට මේ ලෝකෙට அவர் எதற்காக இந்த உலகத்திலே வர வேண்டும்? මොනවටද උන්වහන්සේ මේ ලෝකෙට එන්න අවශ්‍ය? தேவன் எதற்காக இந்த உலகத்திலே வர வேண்டும்? මේ දෙවියන් වහන්සේයි මේ ලෝකෙට ආවේ. அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம் வந்தார். ඒ උන්වහන්සේ අපි එක එක්කිනාට තබා තිබෙන இன்றைக்கு அவருடைய தேவத்துவம் மறுதலிக்கப்படுகிறது. උන්වහන්සේගේ දෙවිකම අද ප්‍රතික්ෂේප වෙනවා. அநேகரை நாம் பார்ப்போமா இருந்தா எல்லா இடத்துலயும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறுகிறது. බොහෝ තැන්වල මේ ක්‍රිස්මස් එක ගැන මනුෂ්‍යයන් මතක් කරලා සමරනවා. அங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுவது ஒரு செலிப்ரேஷன் மாத்திரமே. ඒ සැමරීමට තමයි මුල් තැන දෙන්නේ. ஆனால் இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். මේක හොඳට අපි හිතලා බලන්න ඕනේ. அவர் தேவனாய் இருக்கிறார். උන්වහන්සේ දෙවියන් වහන්සේ. அவர் தேவனிடத்தில் இருந்து இறங்கி வந்தவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේගේ පැමිණියා වූ කෙනෙක්.
அவர் தேவனாய் இருப்பதினாலே உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்தார். උන්වහන්සේ දෙවියෙක් කෙනෙක් හැටියට සිටින නිසා ඔබ වෙනුවෙන් මා වෙනුවෙන් මේ ලෝකෙට පැමිණියා. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். දෙවනුව අපි තව කාරණාවක් ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு என்று சொல்லப்பட்டது. කිසි කෙනෙක් විනාශ නොවි සදාකාල ජීවනය ලබන්නා පිණිස. அப்படி என்று சொன்னால் ඒ කියන්නේ நீங்களும் நானும் ඔබත් මමත් கெட்டு போகவில்லை என்று சொல்வதற்கு இல்லை. විනාශ වෙන්නේ නැහැ කියන එක කියනවා නෙවෙයි. பாவத்தினாலே கற்பம் தரித்து பிறந்திருக்கிறோம். අපි ඉපදිලා තියෙන්නේ ඉපදෙනකොටම පාපයත් සමග. யாரும் சொல்ல முடியாத நான் பாவி அல்ல என்று சொல்ல முடியாது. කාටවත් කියන්න බෑ මම පව්කාරයෙක්. தேவன் மனிதனை படைத்த போது දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යව නිර්මාණය කරපු මොහොතේ அவனை தன்னுடைய சாயலாகவும் ரூபமாகவும் படைத்தார். තමාගේ ස්වරූපයට තමයි මනුෂ්‍යව උන්වහන්සේ නිර්මාණය කරේ. அவன் அதை இழந்து போனான். ඒක මනුෂ්‍යයන් නැති அந்த කරගත්තා. இழந்து போனதை மறுபடியும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். ඒ මනුෂ්‍යයන් නැති කරගත්තා උදේ නැවත දෙන්නව පිණිස තමයි උන්වහන්සේ මේ ලෝකෙට ආවේ. ஆகவேதான் சொல்லுகிறது, එම නිසා කියනවා ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளினார். කිසි කෙනෙක් විනාශයට පත් නොවන්නව පිණිස සදාකාල ජීවනය ලබා දෙන්නව පිණිස උන්වහන්සේ පැමිණියා. உதாரணமாக நாம் நோக்கி பார்க்கும்போது උන්වහන්සේ දිහා බලනකොට ஒரு மீனின் வாழ்க்கை நீருக்குள்ளே இருக்கிறது. අපි මාළුවෙක් බැලුවා මාළුවා සිටින්නේ වතුර ඇතුලේ ඒ ජීවිතය. அந்த மீனை நீருக்குள்ளே இருப்பது அதற்கு உயிரை கொடுக்கும். ඒ වතුර ඇතුලේ සිටින මාළුවට ජීවනය තිබෙනවා. அந்த மீன் நீரிலிருந்து வெளியே வந்தால் அது மரித்து போகும். ඒ මාළුව වතුරෙන් ගොඩට ගත්තාම පණ නැති වෙනවා. அதே போல ஒரு மரத்தை எடுத்து நோக்கினால் மரத்தின் பலன் வேரில் இருக்கிறது. අපි ඒ වගේම ගසක් දිහා බැලුවොත් ගහ තිබෙන්නේ මුල්